தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவதே. வாழ்வை அளிக்கும் அல்லவா, வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த இன்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர். இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம். இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம். இந்த திருப்பிடத்திலே எழுந்து பிரசன்னமாகி இருக்கிற நற்கருணை நாதருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த நிமிடத்திலே நாம் இந்த ஆலயத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைத்தோமோ அந்த நிமிடத்திலிருந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை இங்கே இந்த பலிபீடத்திலே நிறைத்து வைத்திருக்கிறார், குவித்து வைத்திருக்கிறார், அள்ளி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நற்கருணை வழிபாட்டின் மூலமாக கடவுள் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை உற்று பார்த்து அதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வீட்டுக்கு செல்ல இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான தேவைகள் இருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் இங்கே நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எப்பொழுது நமது விசுவாச கண்கள், அகக்கண்கள், ஞானக்கண்கள் திறக்கப்படுகிறதோ அந்த நிமிடம் நமக்காக கடவுள் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உற்று பார்ப்போம், பெற்றுக்கொண்டு செல்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதை பெற ஆவல் கொண்டவர்களாக ஆண்டவரையே உற்று பார்த்து கொண்டிருப்போம். தாவீராஜா சொல்லுவார் திருப்பாடல் 16:8, ஆண்டவரை என் கண்முன் கொண்டிருக்கிறேன், நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று. இனி அவரையே உற்று பார்த்து கொண்டிருப்போம். அவரை பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே நற்கருணை ஆண்டவரிடமிருந்து வல்லமை நமக்குள்ளாக புறப்பட்டு வந்து நமது நோயை குணப்படுத்துகிறது, நமக்கு விடுதலை தருகிறது, நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே நமது நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்தி அதை நிறைவு செய்வோருமாகிய ஆண்டவர் மீது நமது கண்களை பதிய வைத்து அவரையே உற்று பார்த்து கொண்டிருப்போம்.
அன்பார்ந்தவர்களே, நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை உலகத்திலோ வேறு எங்கேயோ இங்கும் அங்குமாக ஓடி அலைந்து தேட தேவையில்லை. அது இப்பொழுது நற்கருணை ஆண்டவருடைய பிரசனத்தின் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுள் நமது விசுவாச கண்ணை திறந்து நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அவரிடமிருந்து எடுத்துச் செல்ல தூயாவி இந்த வழிபாட்டில் ஜெபிக்க வேண்டிய முறையில் ஜெபிக்க சொல்லனா பெருமூச்சுகளோடு கூட நம்மோடு இணைந்து ஜெபிக்க நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, தொடக்க நூல் 21:19 வாசிக்கிறோம். அருமையான ஒரு நிகழ்ச்சி. ஆகார் தன் மகன் இஸ்மாயேலோடு பாலைவனத்தில் இருக்கிறார். இங்கும் அங்குமாக தேடி பார்க்கிறாள். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இந்த வேளையிலே மன உளைச்சல் நிறைந்தவளாக, நாம் பெத்த பிள்ளை, என் அன்பு மகன் தண்ணீர் இல்லாம தொண்ட வறண்டு போய் சாக போற பரிதாபத்தை என் கண்களால நான் பார்க்க வேண்டுமா என்று மனவேதனை அடைந்தவளாக மகனை முட்புதர் பக்கத்திலே வைத்து விட்டு அவள் என்ன செய்கிறாள் என்றால் 2 ஸ்டெப்பு அடியெடுத்து வைக்கிறாள். இந்த வேளையில் நடப்பது என்ன? ஆண்டவரின் தூதர் ஆகாரின் கண்களை திறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரின் தூதர் ஆகாரின் கண்களை திறக்கிறார். நடப்பது என்ன? இவ்வளவு நேரம் தேடி பார்த்தும் தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆண்டவரின் தூதர் கண்களை திறந்த உடனேயே அருகிலேயே தண்ணீர் உள்ள கிணற்றை பார்க்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து மகனுக்கு குடிக்கிறாள். அவளும் குடிக்கிறாள். தோற்பையிலும் எடுத்துக் கொள்கிறாள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேடி பார்த்தும் கிடைக்காத அந்த தண்ணீர், அந்த நேரம் அவளுக்கு தேவையான ஆசீர்வாதம் தண்ணீர், அது கிடைக்காமல் இருந்தது. தேடி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. எப்பொழுது அது கிடைத்தது? எப்பொழுது அதை காணப்பெற்றால் ஆண்டவரின் தூதர் ஆகாரின் கண்களை திறக்கிற பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் கிடைக்காத ஆசீர்வாதமானது நமது பக்கத்திலே ஆண்டவருடைய பிரசனத்திலே இருப்பதை பார்ப்போம், எடுத்துக்கொள்வோம். எப்போது? நமது கண்களும் திறக்கப்படுகிற பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல பார்க்கிறோம். விடுதலை பயணம் 15:25 வாசிக்கிறோம். தண்ணீரை தேடி அலைகிறார்கள் இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே. அந்த வேளையிலே ஒரு இடத்தில் மட்டும் தண்ணீர் இருக்கிறது. அதை குடிக்கலாம் என்று நினைத்தால் அது மிகவும் கசப்பாக, வாயில வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிட்டராக கசப்பாக இருக்கிறது. இந்த வேளையிலே மோயிசன் ஆண்டவரை பார்த்து கூக்குரலிடுகிறார், ஜெபிக்கிறார். ஜெபிக்கிற பொழுது கடவுள் அவருக்கு ஒரு மரக்கட்டையை காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுள் எதை காட்டுகிறார்? ஒரு மரக்கட்டையை காட்டுகிறார். முன்னாடி மரக்கட்டை இருந்துச்சு, அதை பற்றி எதுவுமே தெரியல. ஆனால் கடவுள் மோயிசனுடைய கண்களை திறந்து அவருக்கு மரக்கட்டையை காட்டுகிற பொழுதுதான் அதை எடுத்து தண்ணீருக்குள்ளாக போடுகிறார். கசப்பான தண்ணீர் இனிமையாக, சுவையுள்ள, மதுரமாக தண்ணீராக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றக்கூடியவர்க்கான ஒரு ஆசீர்வாதம் மரக்கட்டை பக்கத்திலே இருக்கிறது. கடவுள் கண்களை திறக்கிற பொழுதுதான் மோயிசன் அதை உணர்கிறார். அதை தண்ணீருக்குள்ளாக போடுகிறார். கசப்பான தண்ணீர் இனிமையாக, மதுரமாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுபோல கடவுளை பார்த்து வேண்டுகிற பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கின்ற கசப்பான அனுபவத்தை இனிமையான மாற்றுவதற்கான எல்லா ஆசீர்வாதமும் நமது கண்களுக்கு கடவுளால் வெளிப்படுத்தப்படும், காட்டப்படும். அதை எடுக்கிற பொழுது நம் வாழ்க்கைக்கு
நிறைவான மகிழ்ச்சி, அமைதி உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. நமது வாழ்க்கையே எல்லாருக்கும் சுவையுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோல நாம் வாசிக்கிறோம் 1 அரசர்கள் 17ஆம் அகமத்திலே வாசிக்கிறோம். 1 அரசர்கள் 6:17 வாசிக்கிறோம். அருமையான நிகழ்ச்சி. சீரிய மன்னன் இஸ்ராயேல் நாட்டின் மீது படையெடுத்து செல்கிறார். இதை இறைவாக்கினர் எலிசா இஸ்ராயேல் ராஜாவுக்கு அறிவிக்கிறார். அந்த நேரத்திலே இஸ்ராயேல் மக்கள் தெளிவாக இருந்து தங்களை எதிர்க்க வந்த சீரியா படைகளை முறியடிக்கிறார்கள். இவ்வாறு ஒரு முறை அல்ல, பல முறை சீரிய நாட்டு அரசன் மறைமுகமாக 12 பேர் குழுவிலே போடுகின்ற திட்டத்தை இறைவாக்கினர் எலிசா தனது ஜெபத்தின் வல்லமையினால் கண்டு உணர்ந்து இஸ்ராயேல் ராஜாவுக்கு அறிவிக்கிறார். எல்லாரும் காப்பாற்றப்படுகிறார்கள், எதிரிகளை விரட்டுகிறார்கள். இந்த நேரத்திலே ஆத்திரமடைந்த சீரிய நாட்டு மன்னன் அந்த பள்ளியறையிலே ரகசியமாக கூட்டம் போடுகிறார்களே 12 பேர், அவர்களை கூப்பிட்டு, நம் மத்தியிலே எட்டப்பன் ஒருவன் இருக்கின்றான், நாம் ரகசியமாக போடுகின்ற திட்டத்தை இஸ்ராயேல் அரசனுக்கு தெரிவிக்கின்ற ஒரு எட்டப்பன் இருக்கின்றான், அவன் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று அதட்டுகின்றான். உடனே அவர்கள் யார் என்று எனக்கு தெரிவிக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களை அழித்து விடுவேன் என்று மிரட்டுகின்றான். அவர்களும் சென்று யார் சொல்லியிருப்பார் யோசிக்கிறார்கள். பிறகுதான் தெரிகிறது, மலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற இறைவாக்கினர் எலிசா என்ற இறை ஊழியர் தனது ஜெபத்தின் வல்லமையினால் நாம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போடுகின்ற திட்டத்தை ஜெப அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு இஸ்ராயேல் ராஜாவுக்கு தெரிவிக்கிறார் என்று. உடனே சீரிய நாட்டு அரசன் ஆணை போடுகிறார், நீங்க போங்க, எத்தனை பேர் போனாலும் பரவாயில்லை, அந்த இறைவாக்கினர் எலிசாவை உயிரோடோ அல்ல செத்த பிணமாகவோ பிடித்து கொண்டு வாருங்கள் என்று. நடப்பது என்ன? படை வீரர்கள் தேர்ப்படையோடும் குதிரைப்படையோடும் அங்கு செல்கிறார்கள் அவரை பிடிப்பதற்காக. இந்த நேரத்திலே இறைவாக்கு எலிசாவிடம் வேலை பார்க்கின்ற வேலையால் இந்த காட்சியை பார்க்கின்றான். அதிகாலை வெளியிலே செல்கிற பொழுது இந்த காட்சியை பார்க்கிறான். ஐயோ, எனது எஜமானனை, கடவுளுடைய ஊழியர் எலிசாவை கொன்று போட ஆட்கள் வந்து விட்டார்களே என்று கையும் காலும் நடுங்கியவனாக இறைவாக்கு எலிசாவிடம் சென்று ஐயா என்று உளறுகிறான். வாய் பேச முடியவில்லை, கையும் காலும் நடுங்குகிறது, தத்தக்கா புத்தக என்று சொல்ல முடியாமல் நடுக்கத்தோடு உளறிக் கொண்டிருக்கிறான். இதை இறைவாக்கினர் எலிசா பார்க்கிறார். இந்த காரணத்தினால்தான், இந்த படைகளை பார்த்ததினால்தான் இவனுக்கு நடுக்கம் வருகிறது, பயம் வருகிறது என்று உணர்ந்து கொண்டு ஜெபிக்கிறார். கடவுளை பார்த்து ஜெபிக்கிறார். கடவுளே, இவனுடைய கண்களை நீர் திறந்தருளும், வெளியில் இருக்கின்ற அவர்களை விட நம்மில் இருப்பவர்கள் எண்ணிக்கையில் அதிகமானவர்கள், பலசாலிகள் என்பதை இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று. உடனே அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. நிருப்பயமான குதிரைகளும் தேர்களும் அங்கே இருப்பதை வேலையால் பார்க்கின்றான். அவனிடம் இருக்கின்ற பயமானது, அச்சமானது உடனே அவனை விட்டு விலகுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பயந்து கொண்டிருந்த அந்த வேலையாளுக்கு தேவையானது துணிச்சல், தைரியம், சக்தி, ஆற்றல் எப்போது கிடைக்கிறது? எலிசா அவனுக்காக ஜெபிக்கிறான். அவனது கண்கள் திறக்கப்படுகிற பொழுது அவனுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே நாமும் இந்த காரியத்தை குறித்து, அந்த காரியத்தை குறித்து, இந்த நிகழ்ச்சியை குறித்து, அந்த நிகழ்ச்சியை குறித்து, இந்த ஆளை குறித்து, இந்த எதிர்ப்பை குறித்து பயப்படலாம். நமது கண்களும் திறக்கப்படுகிற பொழுது ஆண்டவர் கொடுக்கிற விசேஷித்த வல்லமையை, ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எதற்கு நாம் அஞ்ச மாட்டோம், பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே முதலிலே நமது கண்கள் திறக்கப்பட வேண்டும்.
கடவுள் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நமது கண்கள் திறக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். திருப்பாடல் 145:15 சொல்லப்படுகிறது, ஆண்டவரே எல்லாருடைய கண்களும், ஆண்டவரே எல்லா உயிரின் கண்களும் உம்மையே உற்று நோக்குகின்றன. எல்லா உயிரினங்களுக்கும் தக்க காலத்தில் உணவளிப்பவர் நீர். எல்லா உயிர்களுக்கும் நீர் உமது கையை திறந்து அவற்றின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறீர் என்று. பிரைஸ் தி லார்ட். எல்லா உயிர்களும் ஆண்டவரையே உற்று நோக்குகிறது. எல்லாருக்கும் உணவு கொடுக்கிறார் கடவுள். அவர் கையை திறந்து எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே உங்களுக்கும் எனக்கும் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கே இருக்கிறது? ஆண்டவருடைய திறந்த கையிலே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையான ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? திருப்பாடல் 145:14 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய திறந்த கையிலே இருக்கிறது. அதை நாம் உற்று பார்க்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 15:31 வாசிக்கிறோம். மூத்த மகனை பார்த்து தந்தை சொல்லுவார், மகனே என்னுடையதெல்லாம் உன்னுடையதே என சொல்லுவார். இதையே யோவான் நற்செய்தி 17:10 நாம் வாசிக்கிறோம். இயேசு ஆண்டவர் ஜெபிக்கிற பொழுது இவ்வாறு சொல்லுவார், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, உன்னுடையதெல்லாம் என்னுடையதே என சொல்லுவார். எனவே எதெல்லாம் இயேசுவுக்கு சொந்தமானதோ அதெல்லாம் நமக்கும் சொந்தமானது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு சொந்தமானது நமக்கும் சொந்தமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதைத் நாம் தெளிவாக வாசிக்கின்றோம். ரோமேயர்களின் திருமுகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய உரிமைகளுக்கு சொந்தமானவர்களாக மாறுகிறோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவுடைய பங்காளிகள், கடவுளுடைய உரிமை பேருக்கு உரியவர்கள் என்று. எனவே எதெல்லாம் இயேசுவுக்கு சொந்தமோ அதெல்லாம் நமக்கு சொந்தம். எனவே இயேசு ஆண்டவர் யோவான் நற்செய்தி 17:10 தந்தையை பார்த்து சொன்ன பொழுது, தந்தையே உன்னுடையதெல்லாம் என்னுடைய என சொன்னார். எனவே இதெல்லாம் தந்தை கடவுளுக்கு உரியதோ, இயேசு ஆண்டவருக்கு உரியதோ அதெல்லாம் நமக்கு சொந்தமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நாம் கடவுளுடைய திறந்த கையிலிருந்து பார்த்து கொண்டே இருப்போம். ஆசீர்வாதம் கடவுளுடைய கையிலே இருப்பதை பார்த்து கொண்டு அதை பெற்றுக்கொண்டே ஜெபிக்க இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 6:14 இவ்வாறு சொல்கிறது, நான் உன் மீது உண்மையாகவே ஆசை பொழிந்து உன்னை பழுகி பெருகச் செய்வேன் என்று. பிரைஸ் தி லார்ட். நாம் சொல்லுவோம். எபிரேயர் 6:14 நான் உன் மீது உண்மையாகவே ஆசை பொழிந்து உன்னை பழுகி பெருகச் செய்வேன். ஆண்டவர் நம் மீது ஆசையை பொழி இருக்கிறார், நம்மை பழுகி பெருகச் செய்ய இருக்கிறார். எனவே இப்பொழுது நாம் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் கடவுளுடைய கரத்தில் இருப்பதை உணர்வோம். உங்களுக்கு என்ன வேணும்? வீடு வேணுமா? திருமண தடை நீங்கணுமா? குழந்தை பாக்கி வேண்டுமா? கடன் பிரச்சனை தீர வேண்டுமா? வேலை வாய்ப்பு வேண்டுமா? பதவி உயர் வேண்டுமா? குடும்ப சமாதானம் வேண்டுமா? எதெல்லாம் நினைக்கிறீர்களோ எல்லாவற்றையும் கடவுள் இப்பொழுது கையை திறந்து கொடுக்க இருக்கிறார். அப்படியே கடவுளுடைய கையை பாருங்க, நற்கரணை இயேசுவை பாருங்க, அப்படியே உற்று பார்த்து கொண்டே இருங்க. அவரிடமிருந்து உங்களுக்கு ஆசீர் இப்பொழுது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க ஆண்டவரை உற்று பார்த்து கொண்டு அவருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் அப்படி எடுத்துக்கொண்டே நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று அப்படியே நன்றி பெருக்கோடு எடுத்துக்கொண்டே சொல்லுங்கள்.
மார்க் நற்செய்தி 11:24 வாசிக்கிறோம். நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே இப்போ ஆண்டவரை உற்று பாருங்க. நீங்க என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் கரம் நீட்டி உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவையான ஆசீர்வாதம் ஆண்டவருடைய அற்புதமான கரத்தில் இருக்கிறது. அதை நீட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை நன்றி பெருக்கோடு பெற்றுக்கொண்டே உங்கள் தேவையான ஆசீர்வாதம் ஆண்டவருடைய கரத்தில் இருப்பதை உற்று பார்த்து கொண்டே நன்றி செலுத்தி எடுத்துக்கொண்டே இருப்போம். தந்தை எங்களை ஆசீர்வதியும், இயேசுவை எங்களை ஆசீர்வதியும், தூய ஆவியை ஆசீர்வதியும், ஒவ்வொரு கடவுளை ஆசீர்வதியும். இதை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசீர்வதியும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பேன் ஏக்கமாக பிரியமாக இருக்கிறது. இன்று முதல் டுடே ஆன்வர்ட்ஸ் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கூறிய ஆண்டவரே, இதோ இப்பொழுது உம்மை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகும் அளவு கடந்த ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. உமது வல்லமையுள்ள வலக்கரத்தினால் இதை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். தந்தை ஆசீர்வதியும், இயேசுவை ஆசீர்வதியும், தூய ஆவி ஆசீர்வதியும், மூவர் கடவுளை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். இயேசுவின் வேதனை மிகுந்த கல்வாரி பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, இந்த நற்கரனை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் தேவையெல்லாம் நிறைவேற்றி அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியை, விடுதலையை, நற்சுகத்தை, உயர்வை கட்டளையிடுவீராக. அப்படியே கரங்களை உயர்த்தி கொண்டு நன்றி பெருக்கோடு இயேசுவின் கரத்திலிருந்து உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டே பெற்றுக்கொண்டே நன்றி இயேசுவே என்று கரங்களை அசைத்து அப்படியே சத்தமாக பாடுவோம். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. Thank you Jesus, 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 thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வாதம். ஆண்டவரை பார்த்து பாடிக்கொண்டே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு
எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. உம்மை தேடி வந்தேன் சுமை தீருமம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீருமம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.